அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வழிபடுறவங்களுக்கு நல்ல திருப்பங்களை தரக்கூடிய ஒரு முருகன் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி வட்டத்தில் செம்மனார் கோயில் வட்டாரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன கிராமம். புகழ்பெற்ற 60ஆம் கல்யாணத்துக்கு 80ஆம் கல்யாணத்துக்கெல்லாம் புகழ்பெற்ற திருக்கடையூர் ஆலயத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. முருகப்பெருமானோட அறுபடை வீடை தவிர அவரோட திருப்பாதங்கள் பட்ட தலங்கள் 2 சொல்லலாம். அதில் ஒன்று வள்ளியை மனம் புரிஞ்சுக்கிட்ட வள்ளிமலை, இன்னொன்று இந்த முருகன் சாப விமோசனம் பெற்றதுக்காக இந்த தலத்தில் திருவிடைக்கழியில் தவம் இருந்தார். இந்த தலத்தில் தான் முருகப்பெருமானுக்கும் தெய்வாதனைக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றதாம். இது முருகப்பெருமானோட சூரசம்ஹாரத்தோட தொடர்புடையது. அதனோட வரலாறு பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்கிறதுக்காக பணியில் இருக்கிறார் முருகப்பெருமான். அப்போ சூரனோட 2வது மகன் ஹிரண்யாசுரன் அவன் பித்ருக்கடன் செய்கிறதுக்காக போரில் இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மறைஞ்சு போயிடுறான். இதை அறிந்த முருகப்பெருமான் அவனை தேடி கண்டுபிடிச்சு சம்ஹாரம் செய்கிறாரு. என்னதான் அவன் அசுரனாக இருந்தாலும் சிறந்த சிவபக்தன்கிறதால ஹிரண்யாசுரனை கொன்ற பாவம் முருகப்பெருமானுக்கு ஏற்படுது. அந்த பாவத்திலேருந்து விமோசனம் வாங்கிறதுக்காக தரங்கம்பாடி பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவாலயத்தில் குறா மரத்துக்கடியில் அமர்ந்து முருகப்பெருமான் தவம் செய்கிறாரு. இதனடுத்து அவருக்கு பாப விமோசனம் கிடைக்கிது. தன்னுடைய மகனான இந்த குமரனை இந்த தலத்திலேயே இருந்து பக்தர்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. மேலும் அவருக்கு முருகப்பெருமானுக்கு பின்புறத்திலேயே தானும் அமர்ந்து அருள் பாலிக்கின்றார். ஹிரண்யாசுரனை கொன்ற பாவம் கழிந்த தலம் அப்படின்றதால இதுக்கு திருவிடைக்கழி அப்படின்னு பேர் வந்ததாம். தெய்வானை இறைவன்கிட்ட திருப்பரங்குன்றம் போகிறதுக்கு விடை கேட்டதால் இந்த தலம் விடைக்கழின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயம் 2000 வருடங்களுக்கு முற்பட்டது. சோழ நாட்டு திருச்செந்தூர் என்று போற்றப்படக்கூடிய தலம் இது. அருணகிரிநாதராலும் சேந்தனாராலும் பாடல் பெற்ற தலம் இது. முருகன் பூஜித்த சிவலிங்கம் இன்றும் ஸ்படிகலிங்கமாக முருகப்பெருமான் முன்னே காட்சியளிக்கின்றது. முருகப்பெருமான் ஒரு கையில் வில்லுடனும் மறு கையில் வேலுடனும் காட்சி தருகின்றார். இங்கு முருகப்பெருமானோட வாகனம் மயிலுக்கு பதிலாக யானை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முருகப்பெருமானும் லிங்க வடிவ சிவபெருமானும் ஒரே கருவறையில் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய அற்புத தலத்தை இப்பொழுது சுற்றி பார்க்கலாம். நீங்களும் எங்களோட வாங்க. ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி இருக்கு. 7 நிலைகளோட வண்ண பொலிவாக கண்ணுக்கு விருந்தாக காட்சி கொடுக்குது. முசுகுந்த சக்கரவர்த்தியால் இந்த ஆலயம் கட்டப்பட்டு திருப்பணி செய்யப்பட்டதாம். மிக பழமையான இந்த ஆலயம் திருப்பணி செய்யப்பட்ட காலத்தை சரியாக கணிக்க இயலவில்லை. பாருங்கள், தூரத்திலிருந்தே கோபுர தரிசனம் செஞ்சுட்டு போகிறோம். அழகான 7 நிலை ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. கண்ணார கோபுரத்தை தரிசனம் செய்து உள்ளே நுழைகின்றோம். நாங்கள் சென்ற நேரம் மாலை சரியாக 4 மணி என்பதால் அதிக கூட்டங்கள் இல்லை. அப்பொழுதுதான் ஆலயம் திறக்கப்பட்டது. உள்ளே போனதும் கொடிமரமும் பலிபீடமும் அடுத்து ஒரு விநாயகர் சன்னதியும் தரிசனம் செய்யலாம். பூஜை பொருட்களும் அகல் விளக்குகளும் மற்ற பூஜை பொருட்களை விற்கக்கூடிய சிறு கடை இருக்குது. இதனோட முன் மண்டபத்தில் திருப்புகழ் பாடல்கள், வேல் விருத்தம் இதெல்லாமே கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழே இந்த ஆலயம் பராமரிக்கப்படுது. தினசரி 4 கால பூஜைகள் நடத்தப்படுது. ஆலயம் மிகவும் தூய்மையாக பராமரிக்கப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கது. மண்டபத்தோட வலது பக்கம் தெய்வானை தனி சன்னதியில் தவக்கோலத்தில் தரிசனம் தந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில் 2 தல விருஷம் இருக்குது. குறாமரம் முருகப்பெருமானுக்கும் மகிழ மரம் சிவபெருமானுக்கும் உரியதாக இருக்கின்றது. இப்போது நம்ம வெளிப்பிரகாரத்தை வலம் இந்த தல விருஷங்களை தரிசனம் பண்ணலாம். ஆலய தூய்மையை நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது வெளிப்பிரகாரம். இந்த பிரகாரத்தை நம்ம வலம் வர்றோம். வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் சன்னதி இருக்குது. அவரை தரிசனம் பண்ணிக்கிட்டு வலதுபுறமாக திரும்பி போகும் பொழுது அங்கே தான் நமக்கு குறாமரம்ன்ற தலவிருஷம் காட்சியளிக்குது. இந்த குறாமரத்தடியில் தான் முருகப்பெருமான் சிவபெருமானை நினச்சி தவம் செய்கிறாராம். முருகப்பெருமான் தவம் செய்த இந்த இடத்துல, அதாவது இந்த குறாமரத்தடியில் பலிபீடம்
அதாவது பத்திரலிங்கம் அமைஞ்சிருக்குது. இதுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுது. பாருங்க, இந்த தல விருத்தத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள இந்த கட்டப்பட்டிருக்கிற இந்த தொட்டில்களும் மஞ்சள் கயிறுகளுமே இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலன்றதை நமக்கு பறைசாற்றுது. இந்த மரத்துக்கடியில் கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம தியானம் செஞ்சாக்க ஒரு சாந்த குணம் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணத்திற்காகவும் குழந்தைக்கு பாக்கியத்துக்காகவும் நேர்ந்துக்கிட்டு பக்தர்கள் கட்டினதை நம்ம இப்போ பார்க்குறோம். சிதம்பரத்துலேருந்து இந்த திருவிடைக்கழிக்கு சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரை ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் செய்கிறாங்க. வெள்ளிக்கிழமை புறப்படுற இந்த பாத யாத்திரை சனிக்கிழமை இரவு திருவிடைக்கழி முருகன் கோயிலுக்கு வந்து சேருது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தின் எதிரில் இருக்கிற மண்டபத்திலிருந்து பால் காவடி எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமானுக்கு குராமரத்தடியில் வச்சு மகா அபிஷேகம் செய்யப்படுது. தொடர்ந்து தீப ஆராதனையும் நடைபெறும். இந்த பாத யாத்திரை வழிபாட்டில் கடலூர் மாவட்ட பக்தர்கள் மட்டும் இல்லாமல் பல வெளி மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் சிதம்பரம் வருகை தந்து இதில் கலந்துக்கிறாங்க. சேந்தனார் இந்த திருக்குறா மரத்தடியில் தான் முக்தி பெற்றாராம். சேந்தனார் யாருன்னா, சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு திருவாதிரை நாளில் களி நிவேதனம் செஞ்சவர். திருப்பல்லாண்டு பாடி தேரை தில்லை திருவிதிகளில் ஓட வச்சவர் தான் இந்த சேந்தனார். அவர் இந்த தலத்தில் இந்த திருக்குறா மரத்தடியில் தான் முக்தி பெற்றாராம். அவர் முக்தி பெற்றது ஒரு தைப்பூச நன்னாளில். அன்னைய தினம் இவருக்கு அபிஷேக ஆராதனை மிகவும் சிறப்பாக நடைபெறுது. மலைகளில் மட்டுமே வளரக்கூடியது இந்த தலவிருஷமான குராமரம். ஆனால் இந்த திருவிடைக்கழியில் சமதளத்தில் மண்ணில் வளர்ந்து தலவிருஷமாக செழிப்பாக இருக்குது அப்படின்றது ஒரு அதிசயமான நிகழ்வு தான். முருகப்பெருமான் சிவனை வழிபட்ட இந்த குரா மரத்துக்கு அடியில் இருந்து தான் ராகு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டிருக்காரு. அதனால் ராகு தோஷம் இருக்கிறவங்க இங்கே பிரார்த்தனை செஞ்சால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். திருமணமான தம்பதியர்கிட்ட ஒற்றுமை பலப்படும். ராகு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இந்த ஆலயத்தில் நவகிரகங்கள் இல்லை அப்படின்றது ஒரு சிறப்பு. இங்கு முருகப்பெருமானே நவநாயகர்களாக இருந்து அருள் பாலிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலத்து முருகனை வழிபட்டாலே அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் விலகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. குராமரத்துக்கு எதிர்பகுதியில் தான் அருள்மிகு காமேஸ்வரர் அப்படின்ற பேரில் சிவபெருமான் காட்சி தர்றாரு. இந்த மேற்கூரை மண்டபங்களில் அழகான புகைப்படங்கள் அணிவகுத்து காட்சி தருகின்றது. இதுதான் காமேஸ்வரமுடையார் சன்னதி. மற்றொரு தலமரமான மகிழ மரத்தையும் இதன் பின்புறம் நாம் தரிசிக்கலாம். சிவபெருமானை வணங்கிய பின் மீண்டும் நமது பிரகார வளத்தை தொடரலாம். கருவறையை சுற்றி முன்புறம் ஸ்படிகலிங்கமும், தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தியும், பின்பக்கத்தில் பாபநாச பெருமானும், வடக்கில் வசிஷ்டலிங்கமும் காட்சி தரக்கூடிய அமைப்பை இந்த தலத்தில் மட்டும்தான் நம்ம தரிசிக்க முடியும். பிரகார வலம் முடித்து உள்வாசலை தாண்டி நம்ம போகும்போது இடது பக்கத்தில் சந்திரன், அருணகிரிநாதர், சேந்தனார் மூர்த்தங்களை வழிபடலாம். உள்பக்கம் சுவற்றில் நவசக்திகளும் விநாயகரும் சுப்பிரமணியரும் அடுத்தடுத்து காட்சி தர்றாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் நாகநாதலிங்கம், கஜலட்சுமி, வில்லேந்திய முருகர், அவங்க உற்சவமூர்த்தி ஆகியவங்களை நம்ம தரிசிக்கலாம். இந்த தலத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் 2 சண்டீஸ்வரர் இருக்காங்க. சிவ சண்டிகேஸ்வரர், குக சண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தங்களோட திருக்கரத்தில் மழுவை ஏந்தாமல் வஜ்ர வேலை ஏந்தி காட்சி தர்றது சிறப்பு. மேலும் இந்த ஆலயத்தில் 16 விநாயகர் மூர்த்தங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற கொடிமரத்துக்கு கீழே விநாயகப் பெருமானோட வேலவனும் காட்சி தர்றது தனி சிறப்பு. இங்கே இருக்கிற அம்பாள் தரங்கம்பாடிக்கு போனதால் இந்த கோயிலில் அம்பாள் சன்னதி இல்லை. இந்த ஆலயத்தில் முக்கிய திருவிழாக்களாக தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை, சுவாமிமலையிலேருந்து நடைப்பயணமாக வர்றாங்க. அது பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுது. சிவன் மற்றும் முருகனுக்கான கோயில்களில் நடைபெறக்கூடிய அனைத்து உற்சவங்களும் இங்கே மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுது. மன தெளிவு பெறவும், சிறந்த அறிவு பெறவும், தீராத பழி நீங்குவதற்கும் இந்த தலத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. திருமணம், குழந்தை பாக்கியம், தோஷ நிவர்த்திக்கும் பிரார்த்தனை செய்கிறாங்க. திருமண தடை நீங்கிறதுக்கு வைகாசி புரட்டாசி மாதங்களில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரா வராங்க. ஆலயம் தினசரி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும்.
சிதம்பரத்துலேருந்து நாகப்பட்டினம் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் திருக்கடையூருக்கு தென்மேற்காக இந்த திருவிடைக்கழி தலம் அமைஞ்சிருக்கு. திருக்கடையூர்லேருந்து தில்லையாடிக்கு போகக்கூடிய அங்கே ஒரு நினைவு வளைவு வச்சுருக்காங்க வள்ளியம்மைக்காக. அந்த நினைவு வளைவை கடந்து 3 கிலோமீட்டர் போனால் இந்த திருவிடைக்கழி தலத்தை நம்ம அடையலாம். கோயில் வரைக்குமே பேருந்து போகுது. திருக்கடையூர்லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மயிலாடுதுறையிலேருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மயிலாடுதுறை சிதம்பரத்துலேருந்து பேருந்து வசதிகள் நிறைய இருக்குது. செமனார் கோவில் வழியாகவும் இந்த ஆலயத்துக்கு பேருந்துகள் இயக்கப்படுது. வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை தந்திடும் திருவிடைக்கழி முருகனை தரிசித்து நாமும் அருள் பெறுவோமாக. நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.